வணக்கம் நேர்களே. ஒன்றிய அரசு ஆட்சிக்கு வந்ததிலிருந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை செயல்படுத்த மும்முரம் காட்டிட்டு இருக்கு. இந்த நிலையில நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரானது இப்போ தொடங்கி இருக்கு. இப்போ இந்த மசோதாவை தாக்கல் செய்ய ரொம்பவே தீவிரமா இருக்காங்க. பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவில் ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியமாகுமா? இத பாஜக அரசு தாக்கல் செய்வதற்கு எதற்காக இவ்வளவு மும்முரம் காட்டுது? எதிர்க்கட்சிகள் ஏன் எதிர்க்குது? போன்ற பல்வேறு கேள்விகளோட நிகழ்ச்சியை தொடங்கலாம். இது நச்சுன்னு 4 கேள்வி. நாடு முழுவதும் ஒரே நேரத்துல மக்களவை சட்டப்பேரவை தேர்தல்களை நடத்தும் வகையில ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற திட்டத்தை 2014ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்ததில் இருந்து பாஜக அரசு செயல்படுத்த துடிக்கும் நிலையில இந்த திட்டம் குறித்து ஆராய 2023ஆம் ஆண்டு செப்டம்பர்ல முன்னாள் குடியரசுத் தலைவரான ராம்நாத் கோவிந்த் தலைமையில 8 பேர் கொண்ட குழுவை ஒன்றிய அரசு அமைக்குது. அந்த குழுவோட உறுப்பினர்களா உள்துறை அமைச்சர் அமித்ஷா, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி, முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் குலாம் நபி ஆசாத், 15வது நிதி ஆணையத்தின் முன்னாள் தலைவர் NK சிங், மக்களவை முன்னாள் பொதுச் செயலாளர் சுபாஷ் சி காஷ்யப், மூத்த வழக்கறிஞர் ஹரிஷ் சால்வே, முன்னாள் தலைமை விஜிலன்ஸ் கமிஷனர் சஞ்சய் கோத்தாரி போன்ற உறுப்பினர்களும், இவங்களை தவிர இந்திய அரசின் சட்ட விவகாரத்துறையின் செயலாளரான நித்தன் சந்திரா அவர்களும் இந்த குழுவோட செயலாளரா நியமிக்கப்பட்டாங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்துக்கான சாத்தியக்கூறுகள் குறித்து இந்த உயர்மட்ட குழு ஆய்வுகளை மேற்கொண்ட நிலையில மொத்தம் 18,626 பக்கங்கள் கொண்ட அறிக்கை தயார் செய்யப்பட்டு இருக்கு. இதுல மொத்தம் 47 அரசியல் கட்சிகள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அதுல 32 கட்சிகள் ஆதரவாகவும் 15 கட்சிகள் எதிராகவும் தங்களுடைய கருத்தை தெரிவித்ததா அந்த அறிக்கையில தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதுல 32 ஆதரவு தெரிவித்த கட்சிகள்ல 2 கட்சிகள் மட்டும்தான் தேசிய கட்சிகள். அதுல 1 பாஜக, மற்றொன்று தேசிய மக்கள் கட்சி. அதே போல எதிர்ப்பு தெரிவித்த 15 கட்சிகள்ல இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தால அங்கீகரிக்கப்பட்ட 4 தேசிய கட்சிகள் இடம்பெற்றிருக்கு. காங்கிரஸ், ஆம் ஆத்மி, பகுஜன் சமாஜ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் இடம்பெற்றிருக்கு. நாடு முழுவதுமே 62 அரசியல் கட்சிகளிடம் கருத்து கேட்கப்பட்டு 18 கட்சிகளிடம் நேரடி ஆலோசனையும் நடத்தப்பட்டிருக்கு. சரி, இந்த குழுவோட பரிந்துரைகள் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த ஆய்வறிக்கையில ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைக்கு வந்தா அது வளர்ச்சியையும் சமூக இணக்கத்தையும் மேம்படுத்தும் அப்படின்னும், ஒரே வாக்காளர் பட்டியல் மற்றும் ஒரே மாதிரியான வாக்காளர் பட்டியல் தயாரிக்க தேர்தல் ஆணையத்துக்கு இந்த குழு பரிந்துரைத்து இருக்கு. மேலும் இந்த திட்டத்தை அமல்படுத்தும் வகையில அரசியல் சாசனத்துல திருத்தம் செய்யப்படுவது அவசியம் என்ற பரிந்துரைகளையும் இந்த குழு வழங்கியிருக்கு. அப்படி அரசியல் அமைப்புல திருத்தம் செய்ய மாநில அரசோட அனுமதி தேவையில்லை அப்படின்னும், ஆனா ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்துக்கு 50% மாநிலங்களோட சட்ட ஒப்புதல் அவசியம் அப்படின்னும் இந்த குழு தன்னோட அறிக்கை மூலமா தெரிவிச்சிருக்கு. அதை தொடர்ந்து இப்போ நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கி இருக்கிற நிலையில இந்த கூட்டத்தொடர்ல ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை தாக்கல் செய்யவும் மும்முரம் காட்டிட்டு வருது ஒன்றிய பாஜக அரசு. கடந்த மாதம் நவம்பர் 25ஆம் தேதி தொடங்கிய நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர்ல பல்வேறு மக்கள் விரோத மசோதாக்களை ஒன்றிய பாஜக அரசு அறிமுகப்படுத்தியது. அதை எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து எதிர்த்து அமளியில ஈடுபட்டுட்டும் வராங்க. அந்த வகையில டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி பிரதமர் மோடி தலைமையில நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்துல ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இந்த மசோதா வரக்கூடிய வாரம் நாடாளுமன்றத்துல தாக்கல் செய்யப்படும் என்றும் சொல்லப்படுது. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துறதால பல்வேறு நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு பாஜக அரசு சொல்லி வருது. குறிப்பா கடந்த 2019ஆம் ஆண்டு லோக்சபா தேர்தல் நடத்த 60,000 கோடி ரூபாய் செலவாச்சு. இப்படி தேர்தல் நடத்துறதால தேர்தல் நடைமுறை பணிகள், தேர்தல் பணிகள்ல ஈடுபடக்கூடிய ஊழியர்களுக்கான ஊதியம்ல பல்வேறு செலவுகள் இதுல அடங்கியிருக்கு. ஆகவே ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்தப்பட்டா இந்த செலவினங்களை கணிசமா குறைக்கலாம் அப்படின்ற வாதம் முன்வைக்கப்படுது. ஆனா இப்படி ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பா பல்வேறு கருத்துக்கள் சொல்லப்பட்டாலும் இந்த சட்டத்தை அமல்படுத்த அரசியல் அமைப்புல திருத்தம் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு. நாடாளுமன்றத்துல 3/2 பங்கு மெஜாரிட்டி இருந்தாதான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை நிறைவேற்ற முடியும். நாட்டுல இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல பிரதான மாநிலங்களோட ஒப்புதலும் அவசியமா இருக்கு.
அதே போல மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களும் பெருமளவு தேவைப்படும் நிலையும் இருக்கு. ஆக மொத்தம் இந்த மசோதாவை நிறைவேற்ற பாஜக கூட்டணி அரசுக்கு நாடாளுமன்றத்துல 2/3 பங்கு பெரும்பான்மை இல்லை என்பதே கணிசமான உண்மை. மக்களவையை பொறுத்த வரைக்கும் 543 எம்பிக்கள்ல 2/3 பங்கு அப்படிங்கிறது 362 பேர். ஆனா பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணிக்கு 292 எம்பிக்களோட ஆதரவு மட்டும்தான் இருக்கு. அதே போல மாநிலங்களவையில 2/3 பங்கு அப்படிங்கிறது 164. ஆனா என்டிஏ கூட்டணிக்கு 112 எம்பிக்கள் மட்டும்தான் இருக்காங்க. எதிர்க்கட்சிகள் தரப்புல இருந்து முன்வைக்கக்கூடிய கருத்துக்களையும் பார்க்கலாம். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு கடந்த ஜனவரி 16ஆம் தேதி ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து ராம்நாத் கோவிந்த் குழுவுக்கு கடிதம் எழுதியிருந்தது. இதுல ஒரே நேரத்துல மக்களவை சட்டப்பேரவைக்கு தேர்தல் நடத்துறது மாநில அரசுகளை முன்கூட்டியே கலைக்க செய்ய வழிவகுக்கும் அப்படின்னும், இது அரசியல் அமைப்புக்கு எதிரானது, இத்தகைய உயர்மட்ட குழுவை ஒன்றிய அரசு அமைத்ததே சட்ட விரோதம், இதுல ஒன்றிய அரசுக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு பல அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வச்சது. அதே போல முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் எனும் முன்வடிவு நடைமுறைக்கு சாத்தியமற்றதுன்னும், இது இந்தியாவோட பரந்தப்பட்ட தேர்தல் முறையோட சிக்கல்களை கவனத்தில் கொள்ளாதது, கூட்டாட்சிகளை சிதைப்பது ஆகும். வெவ்வேறு மாநிலங்கள்ல வெவ்வேறு காலங்கள்ல தேர்தல் நடப்பது அந்தந்த மாநிலங்களுக்கு உரிய பிரச்சனை, ஆட்சி முன்னுரிமைகள் உள்ளிட்ட காரணங்களால ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைக்கு ஒவ்வாத ஒன்று. இது யதார்த்தத்துக்கு முரணான, அனைத்து மாநில அரசுகளுடைய ஆட்சி காலத்திலையும் ஒரே வரிசையில கொண்டு வருவது என்பது இயல்பாக நடத்தும் அரசு நிர்வாகத்துக்கு இடைஞ்சலை உருவாக்கும்னு தெளிவா மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தன்னோட கருத்தை பதிவிச்சிருந்தாரு. அதே போல இந்த முன்வடிவு என்பது மொத்தத்துல பாஜக ஆணவத்தை திருப்திப்படுத்துறதுக்கான நகர்வுதானே ஒழிய இதை ஒருபோதும் அவங்களால நடைமுறைப்படுத்த இயலாது. இந்திய ஜனநாயகம் ஒற்றை கட்சியோட பேராசைக்கு ஏதுவா வளைக்கப்படலாகாதுன்னு ஒன்றிய அரசு இந்த மாதிரியான திசை திருப்பல் உத்திகளால தன்னுடைய ஆற்றலை வீணடிப்பதை விட்டுட்டு வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி உயர்வு, மாநிலங்களுக்கு வளங்களை சமமா பகிர்ந்தளித்தல் ஆகிய முக்கியமான விவகாரங்கள்ல கவனம் செலுத்தணும்னு திட்டவட்டமா தன்னுடைய கருத்தை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பதிவு செஞ்சாரு. இப்ப மறுபடியும் இந்த திட்டத்தை அமல்படுத்துவதற்கான மசோதாக்களுக்கு ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கக்கூடிய நிலையில மறுபடியும் தன்னோட எதிர்ப்பை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பதிவு செஞ்சு இருக்காரு. அதாவது நடைமுறைக்கு ஒவ்வாத, மக்களாட்சிக்கு எதிரான ஒரே நாடு ஒரே தேர்தல் நடவடிக்கை மாநிலங்களோட குரலை அழித்துவிடும், கூட்டாட்சி தத்துவத்தை சிதைத்து விடும், அரசின் ஆட்சி நிர்வாகத்துக்கு தடையினை ஏற்படுத்தும். இந்திய ஜனநாயகத்தின் மீதான இந்த தாக்குதலை நம் ஆற்றல் அனைத்தையும் ஒன்று திரட்டி எதிர்ப்போம் அப்படின்னு தன்னுடைய எதிர்ப்பை பதிவிட்டிருக்காரு. அதே போல துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் ஒன்றியத்திலையும் மாநிலங்களிலும் சர்வாதிகாரத்திற்கு களம் அமைக்கும் சதி திட்டம் இது. எதிர்க்கட்சிகள் ஆட்சி செய்யும் மாநிலங்கள்ல ஆளுநர் மூலம் ஆளலாம் என்கின்ற தந்திரமும் இதுல இருக்கு. இந்தியாவோட பன்முகத்தன்மையை சிதைச்சு மாநிலங்களோட உரிமைகளை பறித்து கடைசியில மாநிலங்களையே ஒழிக்க ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் வழிவகுக்கும்னு ரொம்ப காட்டமா தன்னோட எதிர்ப்பை பதிவிட்டிருக்காரு. அடுத்ததா காங்கிரஸ் கட்சி ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை அமல்படுத்துவது என்பது அரசியல் அமைப்பின் அடிப்படையில பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். இது நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கு எதிரானது, கூட்டாட்சி அளிக்கும் வாக்குறுதிகளை சிதைக்கும்னு மீண்டும் மீண்டும் தேர்தல் நடத்த வேண்டி இருக்கிறது என்பதற்காக ஒரே நாடு ஒரே தேர்தல் அமல்படுத்த நினைப்பது அடிப்படை அற்றது என்றும் தன்னோட கருத்தை காங்கிரஸ் கட்சி முன்வச்சிருக்கு. அதே போலதான் ஆம் ஆத்மி, பகுஜன் சமாஜ் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, திரிணாமுல் காங்கிரஸ், ஏஐஎம்ஐஎம் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, நாகா மக்கள் முன்னணி, சமாஜ்வாதி கட்சின்னு இந்தியா கூட்டணி கட்சி எல்லாருமே தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்து தங்களுடைய கருத்துக்களை முன்வச்சுக்கிட்டு வராங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவன் அவர்கள் எதற்காக எதிர்க்கட்சிகள் ஒரே நாடு ஒரே தேர்தலை எதிர்க்கிறாங்க, இதில் இருக்கக்கூடிய சாதக பாதகம் என்ன என்பது பற்றிலாம் பேச இருக்கிறார். வாங்க பார்க்கலாம். ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியமா? எந்த மாதிரியான நடைமுறை சிக்கல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு? இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து மாநிலங்களில் உள்ள சட்டமன்றங்களுக்கும் நாடாளுமன்றத்திற்கும் ஒரே நேரத்தில் தேர்தலை வைப்பது, அத்துடன் 5 ஆண்டுகளுக்கு பிறகு தேர்தல் நடத்துவது என்கிற
ஒரு நடைமுறையை இவர்கள் அறிமுகப்படுத்த விரும்புகிறார்கள். ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவோம் என்கிற கருத்தை மட்டும் பெரிதாக மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் பல தேர்தல்களை சந்திக்க வேண்டியிருக்கிறது. அது பணிச்சுமை, பொருளாதார விரயம். ஆகவே ஒரே நேரத்தில் வைத்தால் இவையெல்லாம் தவிர்க்கப்படும் என்கிற ஒரு பொது கருத்தை மக்களிடையே உருவாக்குகிறார்கள். ஆனால் அவர்களின் உள்நோக்கம் என்ன என்பதை வெளிப்படுத்தவில்லை, விவாதிக்கவில்லை. பாரதிய ஜனதா கட்சியின் உள்நோக்கம் என்பது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதோடு மட்டுமில்லாமல் ஒரே கட்சி ஒரே ஆட்சி என்கிற நிலையை கொண்டு வருவதுதான். இந்தியா முழுவதும் இன்றைக்கு பல கட்சிகள், நூற்றுக்கணக்கான கட்சிகள் உள்ளன. தேசிய கட்சிகளும் உள்ளன, மாநில கட்சிகளும் உள்ளன. பல கட்சி தேர்தல் முறை, பல கட்சிகள் ஒன்று சேர்ந்து கூட்டணி அமைத்து ஆட்சியை கைப்பற்றும் நிலையை உருவாக்கி இருக்கிறது. இது ஆட்சிக்கு வரக்கூடிய தேசிய கட்சிகளுக்கு, பாரதிய ஜனதாவோ அல்லது காங்கிரஸ் கட்சியோ, பெரிய நெருக்கடியை தருகிறது. கூட்டணி கட்சிகளின் தயவில்லாமல் ஆட்சியை நடத்த முடியாது என்கிற ஒரு சூழல் உருவாகிறது. கூட்டணி கட்சிகள் தங்களுடைய ஆதரவை திரும்ப பெற்றுக்கொண்டால் அரசு கவிழ்ந்துவிடும், அந்த அச்சமும் இருக்கிறது. ஆகவே கூட்டணி கட்சிகள் அல்லது கூட்டணி கட்சிகளாக இருக்கிற மாநில கட்சிகள் அதிகாரம் செலுத்தக்கூடிய, ஆதிக்கம் செலுத்தக்கூடிய இடத்தில் இருப்பதால் தேசிய கட்சிகளால் தாம் விருப்பம் போல சுதந்திரமாக செயல்பட இயலவில்லை. குறிப்பாக பாஜகவால் 2 அவைகளிலும் அறிமுகப்படுத்துகிற சட்ட மசோதாக்களை நிறைவேற்ற இயலவில்லை. மாநில கட்சிகள் மாநிலங்களில் ஆட்சியில் இருப்பதால் அவர்களின் உறுப்பினர்கள் மாநிலங்களவையில் இடம்பெறுகிறார்கள். ஆகவே தேசிய கட்சியாக இருக்கிற பாரதிய ஜனதா கட்சிக்கு மாநிலங்களவையில் போதிய எண்ணிக்கை கிடைப்பதில்லை. மக்களவையிலே அதிக மெஜாரிட்டியை பெற்றாலும் கூட மாநிலங்களவையிலே கூடுதலான பெரும்பான்மையை அவர்களால் பெற முடிவதில்லை. மக்களவையிலே நிறைவேற்றப்படக்கூடிய சட்ட மசோதாக்கள் மாநிலங்களவையில் நிறைவேற்றப்படுவதில்லை. ஒவ்வொரு முறையும் மாநிலங்களவையில் அவர்கள் பல தில்லுமுள்ளு வேலைகளை செய்து, சித்து வேலைகளை செய்து, சரி கட்ட வேண்டியவர்களை சரி கட்டி அப்படித்தான் மசோதாக்களை நிறைவேற்றுகிறார்கள். இது இன்றைக்கு நடைமுறையில் நாம் பார்க்கிற உண்மை. ஆகவே இவர்களின் நோக்கம் நிலையான ஆட்சி, ஸ்டேபிள் கவர்மெண்ட். ஒரு முறை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டால் 5 ஆண்டுகளுக்கு அந்த அரசுக்கு எந்த இடையூறும் இருக்கக்கூடாது. நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மூலம் அரசை கவிழ்த்து விடக்கூடாது. கூட்டணி ஆட்சிகளின் தயவில் அரசை நடத்தும் நிலை இருக்கக்கூடாது. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி என்கிற முறையில் அதிகமான இடங்களை பெற்ற கட்சி ஆட்சிக்கு வரும் நிலை வந்துவிட்டால் அவர்களை 5 ஆண்டுகளுக்கு யாரும் எதுவும் செய்ய முடியாத நிலையை கொண்டு வர வேண்டும். தேர்தல் சீர்திருத்தங்களுக்கான ஒரு பெரிய நடவடிக்கை அப்படின்னு ஒன்றிய அரசு கூறுவது உண்மைதானா? எந்த மாதிரியான சீர்திருத்தங்கள் ஏற்படணும் அப்படின்னு ஒன்றிய அரசு நினைக்குது? மாநிலங்களில் ஆங்காங்கே அவ்வப்போது தேர்தல் நடத்துவதால் அதிலே கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது. நிர்வாகத்தில் கவனம் செலுத்த முடியாமல் போகிறது. ஆகவே அந்த மாநில தேர்தல்களையும் அவர்கள் முற்றாக ஒழித்துவிட வேண்டும். ஒரே நேரத்தில் நடத்தி இடையிடையே நடத்துவதை ஒழித்துவிட வேண்டும் என்று மேம்போக்காக சொன்னாலும் மாநில கட்சிகளையே இல்லாமல் செய்துவிட வேண்டும் என்பதுதான் அவர்களின் நோக்கம். மாநில கட்சிகளின் தயவில்லாமல் மிக குறைவான பெரும்பான்மையில், அறுதி பெரும்பான்மை இல்லாமல் அதிக எண்ணிக்கை உள்ள கட்சியாக, வெற்றி பெற்ற கட்சியாக இருந்தாலே போதும் ஆட்சி அமைத்து விட முடியும். இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் என்கிற முறையில் இவர்கள் கொண்டு வருகிற சட்டத்தில் அதிகமான இடங்களை பெற்ற ஒரு கட்சி ஆட்சிக்கு வர முடியும். சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, அதாவது கூட்டணி கட்சிகளால் கவிழ்க்க முடியாத நிலைக்கு அது வந்துவிடும். எனவே கூட்டணி கட்சிகளின் தயவு தேவையில்லை என்றால் மாநில கட்சிகளின் தயவு தேவையில்லை. மாநில கட்சிகளின் தயவு தேவையில்லை என்றால்
மாநிலங்களில் மாநில கட்சிகளுக்கான செல்வாக்கு இல்லாமல் போய்விடும். மக்கள் இயல்பாகவே தேசிய கட்சிக்கு வாக்களிக்கிற உளவியலுக்கு தள்ளப்படுவார்கள். ஆகவே ஒரே கட்சி, அது தேசிய கட்சி. ஆக மாநில கட்சிகளை அழித்தொழிக்க வேண்டும், கூட்டாட்சி தத்துவத்தை அழித்தொழிக்க வேண்டும் என்பது இவர்களின் உள்நோக்கங்களுள் ஒன்று. இந்த தேர்தல் முறையை அவர்கள் திணிப்பதற்கு இந்த உள்நோக்கம் மிக முக்கியமானதாக இருக்கிறது. அடுத்து அமெரிக்காவில் இருப்பதைப் போல அல்லது பாகிஸ்தானில் இருப்பதைப் போல அதிபர் ஆட்சி முறையை கொண்டு வருவது, மாநிலங்களில் மாநில கட்சிகள் நீர்த்து போகும் நிலையில் ஒரு கட்சி ஆட்சி முறை உருவாகிற போது ஒரு நபரை முன்னிறுத்தி தேர்தலை நடத்தும் சூழல் உருவாகும். அமெரிக்காவிலே 2 கட்சிகள் மட்டும் இருக்கின்றன, மல்டிபிள் பார்ட்டி சிஸ்டம் இல்லை. அதுவும் ஜனநாயக முறைதான். அங்கே பல கட்சி ஆட்சி முறை இல்லை, 2 கட்சி. இந்த 2 கட்சிகளில் 2 தனிநபர்களை முன்னிறுத்துகிறார்கள், அதிபர்களாக வேட்பாளர்களாக நிறுத்தப்படுகிறார்கள், அதிபர்களுக்கான வேட்பாளர்களாக நிறுத்தப்படுகிறார்கள். ஆக தனிநபரை சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு டெமோக்ரஸி என்ற பெயரில் ஒரு ஆட்டோக்ரஸி என்பதுதான் அங்கே இருக்கிறது. தேர்தல் நடக்கிறது என்பது உண்மை, செனட்டர்ஸ் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் என்பது உண்மை. ஆனால் குடியரசுத் தலைவர் என்கிற தனிநபரை மையப்படுத்தி அங்கே தேர்தல் நடக்கிறது. 2 கட்சிகள் மட்டுமே பங்கேற்கக்கூடிய அளவுக்கு 50 மாநிலங்களிலும் 2 கட்சிகள் மட்டும்தான் இருக்கின்றன. மாநில கட்சிகள் அங்கே தேர்தலில் பங்கேற்பதில்லை. அப்படி ஒரு சிஸ்டம், நடைமுறை அங்கு கிடையாது. அந்த முறையை இங்கே கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். 1951-52 ஆண்டிலேயே ஒரே நேரத்துல நாடு முழுவதுமே மக்களவை மற்றும் சட்டமன்ற தேர்தல் 2மே நடத்தப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில இப்ப கிட்டத்தட்ட 70 வருஷங்களுக்கு மேலாகுது. வளர்ச்சி அடைந்த ஒரு இந்தியாவில ஏன் சாத்தியம் இல்லை அப்படின்னு எதிர்க்கட்சிகள் சொல்றாங்க. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அரசியல் நிர்ணய சபையில் இது குறித்த விவாதத்தின் போது நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் நாடாளுமன்ற ஜனநாயகத்தை சார்ந்தது, பார்லிமெண்டரி டெமோக்ரஸி. இங்கே அமைக்கக்கூடிய ஆட்சி அமைப்பு முறை, ஆட்சி நிர்வாக முறை என்பது அவ்வப்போது மக்களின் பிரதிநிதிகளால் ஆய்வுக்குட்படுத்தப்படும், விவாதத்திற்கு உட்படுத்தப்படும், கேள்விக்குள்ளாக்கப்படும். ஆனால் பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் என்று சொல்லப்படக்கூடிய அமெரிக்க ஆட்சி நிர்வாக முறையில் அது போன்ற ஒரு சூழல் இல்லை. 5 ஆண்டுகளுக்கு அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது. எதிர்க்கட்சிகளுக்கு எந்த விதமான பாத்திரமும் ரோலும் கிடையாது. அவருடைய கருத்தை எங்கே பேச முடியும், ஆனால் ஆட்சியை அச்சுறுத்தக்கூடிய அளவுக்கு, அவர்களை அடிபணிய வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்த முடியாது. அடுத்து 4 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அவர்கள் தேர்தலை சந்திக்க முடியும். ஆனால் இந்தியாவில் நாடாளுமன்ற ஜனநாயக முறையில் ஆளுங்கட்சி உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பது மக்கள்தான், எதிர்க்கட்சி உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பது மக்கள்தான். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆளும் கட்சியை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்ப முடியும், அவர்களின் நடவடிக்கைகளை ஆய்வுக்கு உட்படுத்த முடியும், அவர்களின் போக்குகளை கட்டுப்படுத்த முடியும், அவர்களின் எதேச்சதிகாரத்தை சுட்டிக்காட்ட முடியும், நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்து அரசை கவிழ்க்கவும் முடியும். ஆக ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரமும் ஆளும் கட்சியை மறுபரிசீலனைக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு அதிகாரம் மக்கள் பிரதிநிதிகளின் மூலம் மக்கள் கைகளில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. ஆக மக்கள் பிரதிநிதிகள், எதிர்க்கட்சிகளை சார்ந்த பிரதிநிதிகள் மக்களின் குரலாக அங்கே பேச முடியும் என்கிற அதிகாரம் மக்களின் அதிகாரமாக இங்கே நிறுவப்பட்டிருக்கிறது. எனவேதான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஸ்டேபிள் கவர்மெண்ட், ஒரு நிலையான அரசு என்பதை விட ஜனநாயக முறைப்படியான அரசு, மக்கள் கேள்விக்குள்ளாக்கக்கூடிய அதிகாரத்தை கொண்ட அரசு என்பதுதான் முக்கியமானது. ஆகவேதான் இங்கே இத்தகைய வாக்குரிமையை மக்களின் அதிகாரம் என்கிற அடிப்படையில் மக்கள் கைகளில் வழங்கியிருக்கிறார்கள். எனவே அடிக்கடி தேர்தல் வருவது என்பது ஒரு ஜனநாயகத்தில்
அனுமதிக்கப்பட வேண்டிய ஒன்று. அப்போதுதான் ஜனநாயகம் உயிர்ப்போடு இருக்கும். அடிக்கடி தேர்தல் வருகிறது, அதனால் பொருளாதாரம் விரயமாகிறது என்பது ஒரு ஏற்புடைய கருத்தல்ல. அடிக்கடி தேர்தல் வருவதால் பணிச்சுமைகள் அதிகரிக்கிறது, அதனால் ஆட்சி நிர்வாகத்தில் கவனம் செலுத்த முடியவில்லை என்பதும் ஏற்புடையதல்ல. அதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கட்சி 5 ஆண்டுகளுக்கு கேள்விக்கு உள்ளாக்கப்படாத ஒரு அதிகாரத்தை தந்துவிட்டால் அது சர்வாதிகாரத்தை நோக்கி செல்லும். அது டெமோக்ரஸியாக இருக்காது, ஆட்டோக்ரஸியாக மாறிவிடும். எனவே அது ஆபத்தானது. ஒரே நாடு ஒரே தேர்தல் செயல்படுத்தப்படும் நிலையில எந்த மாதிரியான அரசியலமைப்பு திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டி இருக்கும்? அரசியல் அமைப்பு சட்டத்தின் பார்லிமெண்டரி டெமோக்ரஸி என்கிற உயிர் துடிப்பை, அதுதான் அரசமைப்பு சட்டத்தினுடைய ஆன்மா என்று சொல்லலாம். அதுதான் உயிர்ப்பு ஆற்றல் என்று சொல்லலாம். பார்லிமெண்டரி டெமோக்ரஸி என்பதுதான் நமது அரசியலமைப்பு சட்டத்தின் சிறப்பு. பாகிஸ்தானிலே இருக்கிற கான்ஸ்டிடியூஷன் கைடட் டெமோக்ரஸி என்று அழைக்கிறார்கள். அது ஒரு வழிநடத்தப்படக்கூடிய ஜனநாயகம். வரையறுக்கப்பட்ட விதிகளின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு மக்களை வழிநடத்தும், நிர்வாகத்தை வழிநடத்தும். அது ஜனநாயகம். இங்கே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை மக்களே வழிநடத்துவார்கள், மக்களின் பிரதிநிதிகள் வழிநடத்துவார்கள், எதிர்க்கட்சிகள் வழிநடத்துவார்கள். ஆகவே மக்கள் பங்கேற்கக்கூடிய ஒரு ஜனநாயகமாக தேர்தலுக்கு பிறகும் இது இயங்கும் என்பதுதான் இந்த அரசமைப்பு சட்டத்தின் சிறப்பு கூறு. த ஸ்பெஷல் ஃபீச்சர் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். த பார்லிமெண்டரி டெமோக்ரஸி என்பதுதான், நாடாளுமன்ற ஜனநாயகம் என்பதுதான் அரசமைப்பு சட்டத்தின் உயிர் மூச்சு. அதை சீர்குலைப்பதுதான் பாஜகவின் நோக்கம். மாநில கட்சிகளை அழித்தொழிக்க வேண்டும், கூட்டாட்சி தத்துவத்தை அழித்தொழிக்க வேண்டும், ஒரே தேசமாக அறிவிக்க வேண்டும், அவர்கள் விரும்புகிற தேசம் ஹிந்து ராஷ்டிரா என்பதை அறிவிக்க வேண்டும், ஸ்டேட் ரிலீஜன் என்பதை அறிவிக்க வேண்டும், செக்யுலரிசம் என்பதை தூக்கி எறிய வேண்டும். இவையெல்லாம் அவர்களின் கனவுகள். அந்த கனவுகளை நிறைவேற்றுவதற்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்திருக்கிற இந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்தை உயிர் மூச்சாக கொண்டிருக்கிற அரசமைப்பு சட்டம் ஏதுவாக இல்லை, ஒத்துழைக்கவில்லை. ஆகவே இந்த அரசமைப்பு சட்டத்தை நீர்த்து போகச் செய்வது, செயலிழக்க செய்வது, அதை ஒட்டுமொத்தமாக தூக்கி எறிவது என்பதுதான் பாஜகவின் நோக்கமாக இருக்கிறது. அந்த உள்நோக்கங்களை அவர்கள் வெளிப்படுத்தாமல் ஒரே நேரத்தில் தேர்தலை நடத்துகிறோம், பண விரயத்தை, பொருளாதார விரயத்தை கட்டுப்படுத்துவதற்காக நடத்துகிறோம், நேரத்தை சேமிப்பதற்காக நடத்துகிறோம் என்றெல்லாம் சொல்லுவது பசப்புவாதம். அவர்களின் உண்மை நோக்கம் அதுவல்ல. இந்த ஆட்சி நிர்வாக முறையை அதிபராட்சி நிர்வாக முறையாக கொண்டு வந்து ஒரே கட்சி ஒரே ஆட்சி என்கிற முறையை கொண்டு வருவது அவர்களின் மறைமுக செயல் திட்டங்கள் ஆகும். இதை நாம் கடுமையாக எதிர்க்கிறோம், எதிர்க்க வேண்டும், பொதுமக்களும் எதிர்க்க வேண்டும். மக்களை திசை திருப்பும் உக்திகளை கையாள்வதில் ஒன்றிய பாஜக அரசு ரொம்பவே கை தேர்ந்த ஒன்று. அந்த வகையில பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. மணிப்பூர் விவகாரம், விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை, இயற்கை பேரிடரால பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய நிதின்னு இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இருந்தாலும் ஒன்றிய அரசு இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை கையில எடுத்திருக்கு. எவ்வளவு யுத்திகளை நீங்க பயன்படுத்தினாலும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வெட்ட வெளிச்சமாக்கி கொண்டே இருப்பார்கள் உண்மையை என்பதே நிதர்சனமான உண்மை. இதேபோல் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உமேரா.